அப்ப நீ இந்தியன்னு சொல்றதுக்கு எனக்கு ஆதாரத்தை தான். எஸ்ஐஆர் முன்னெடுக்கப்படுகிற இந்த முறை அந்த பட்டியலில் இருந்து ஒருவர் நீக்கப்படுவாரே, ஆனால் அவர் நார்மலா நீக்கப்படல. நீ வெளிநாட்டில இருந்து வந்திருக்கலாம், நீ இந்திய குடிமகன் தான் என்பதில் தேர்தல் ஆணையமான எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆகவே உன்னை வாக்காளர் பட்டியலிருந்து தூக்குகிறோம். இதைத்தான் தேர்தல் ஆணையம் செய்கிறது. இதைத்தான் நாம சொன்னோம். என்ஆர்சியின் மறு வடிவம் தான் இந்த எஸ்ஐஆர். இந்தியா முழுக்க ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிற, தங்களை இந்தியர்களாக கருதி கொண்டிருக்கிற, உண்மையில் இந்தியர்களாக எல்லா வகையிலையும் இந்த நாட்டுக்கு பணி செய்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களை நீ இந்தியன் தானா என்று கேள்வி எழுப்பணும். சந்தேகத்தை உருவாக்கி அவன்கிட்ட இல்லாத பல்வேறு ஆதாரங்களை கேட்டு ஒரு கட் ஆஃப் தேதியை சொல்லி, அதுக்கு முன்னால் நீ இங்க இந்தியாவில் இருந்தியா, உன் பாட்டை இருந்தானா, உன் முப்பாட்டை இருந்தானான்னு 10 கேள்விகளை கேட்டு அவனை திணறடிச்சு அதுக்கு அவனால் ஆதாரம் தர முடியாத நிலையை உருவாக்கி நீ இந்திய குடிமகனே அல்ல, அப்ப நீ எங்கிருந்து வந்தாய், பக்கத்துல பாகிஸ்தான் இருக்கு, அங்கிருந்தா நீ வந்திருப்ப, இந்த பக்கம் பங்களாதேஷ் இருக்கு, அங்கிருந்து நீ வந்திருக்கலாம், அல்லது ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்திருக்கலாம். ஆகவே என்ஆர்சி விதிப்படி நீ இந்திய குடிமகன் அல்ல, வந்தேறி முத்திரையை குத்திடுவாங்க. இப்ப சிஏவின் படி உங்களுக்கு குடியுரிமை இல்லை, உங்களை வெளியே தள்ளணும், அகதி முகாமுக்கு அனுப்பணும்.